சூடினாள் சிந்து நதி கரை ஓரம். அன்புள்ள தங்கத்தமிழன் யூடியூப் சேனல் உங்களை வரவேற்பது முருகவேல் திருமலைசாமி செங்குட்டுவன். அன்பு நண்பர்களே, ஏன், எதற்கு, எப்படி என்ற பகுதி மிக அருமையாக சென்று கொண்டிருக்கிறது. உங்களுடைய ஆதரவின் காரணமாக உங்களுக்கு நன்றி. கேள்விகள் 1000, ஆனால் பதில் கொடுப்பது சற்று சிரமம். இருந்தாலும் முடிந்தவரை நல்ல பதிலாக கொடுத்துட்டு இருக்கேன். இன்னைக்கு ஒருத்தர் கேட்டிருக்காங்க, அந்த மாதிரி என்னுடைய நண்பர் ஒருத்தருடைய பையன் மனதில் பாதிக்கப்பட்டிருந்த பையன், அவனை நாங்கள் ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போனோம். அங்கே இருக்கிற ஒரு அன்பர் அந்த பையன் கூட பேசிட்டு ஒரு சொம்புலேருந்து தண்ணி எடுத்து அந்த பையன் தலையில் அப்படி தெளிச்சார். 2 தடவை தெளிச்சார், 3 தடவை தெளிச்சோன்னா அந்த பையனுடைய மனத்தினுடைய வேகம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அடங்கி அவன் சரியா போகிற மாதிரி சரியா போச்சு அப்படின்னு கூட்டிகிட்டு வந்தேன்னு சொன்னார். இது சைக்கோ தெரப்பி அப்படின்னு சொல்லலாம். இது சைக்கோமேட்டிக் அப்படிங்கிற பேர்லேயும் இருக்கும். இது மனத்தை பாதித்த ஒரு வியாதி. இது ஒரு சேஞ்ச், ஒரு மென்டல் சேஞ்ச், அவ்வளோதான். இதை நம்ம கூட்டிட்டு போகும்போதே நம்ம பேசுவோம், இந்த மாதிரி போனால் சரியாயிடும் அப்படின்னு பேசுகிற பேச்சு அந்த பர்டிகுலர் பையனுடைய ஆழ் மனதில் போய் பதியுது. அப்போ இங்கே போனால் சரியாயிடுங்கிறது அவன் மனசில் கொஞ்சம் தங்கிக்குது. அங்கே போனோன்னா அந்த சூழ்நிலை, சுற்றுப்புறம், அங்கே இருக்கிற அமைப்பெல்லாம் பார்த்தோன்னா ஒரு 25% குணமாயிடுது. ஆக 75% தானாகவே குணமாயிடுச்சு. அப்புறம் அங்கே போனோன்னா அவர் கண்ணை மூடி மந்திரம் சொல்லி அவரை சுளீர்னு தண்ணி எடுத்து இப்படி அடிப்பார். அடித்தோன்னா அதை பட்டோன்னா உடம்பு சிலுக்கும், எல்லாத்துக்குமே சிலுக்கும், உங்களுக்கும் சிலுக்கும், எனக்கும் சிலுக்கும். ஆனால் அந்த பசங்களுக்கு, அந்த மனநலம் பாதித்த பசங்களுக்கு பட்டோடனே சிலுப்பு ஜாஸ்தி இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மனநோயானது சரியாகும். இது சைக்கோமேட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. உளவியல் சார்ந்தது தான். இப்போ என்னுடைய நண்பர் ஒருத்தருக்கு அடிக்கடி என்கிட்ட சொல்லுவார், எனக்கு தூக்கமே வரலிங்க. இது ஒரு வகை மனநலம் பாதித்தது தான். இப்போ அவர்கிட்ட சொல்லுவேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, 2 வழியில் நம்ம தூக்கத்தை வரவழைக்கலாம். ஒரு வழியில் நம்முடைய மனதை லேசாக்கணும். மனசை லேசாக்குறதுங்கிறது ஒரு பெரிய சமாச்சாரம். கொஞ்சம் பழக்கத்தில் வந்துடும். எப்படி லேசாக்குறோம்னா, நம்முடைய எண்ணங்களுடைய அட்டென்ஷனை டைவர்ட் பண்ணுறோம். எண்ணங்கள் அழுத்தி 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 ப்ரெஷர் இருந்துகிட்டே இருக்கும். அப்போ படுக்கையில் படுத்தோன்னா ஃபஸ்ட்டு 1, 2, 3 அப்படின்னு எண்ணும்போது அந்த எண்களினுடைய ஷேப்பை நம்ம ஞாபகத்தில் வைக்கிறோம். 1, 2, 3, 4 அப்படின்னு ஷேப்பை ஞாபகத்தில் வைக்கிறோம். அந்த எண்களை சொல்லும்போது அந்த ஷேப்பை மனசில் பார்க்கும்போது நிறைய மனச்சுமைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். ஒரு 20, 22 ஆனால் நம்ம ஆழ்நிலைக்கு போயிடும், தூக்கம் வந்துடும். இது ஒரு வழி, சுலபமான வழி. 2வது வழி இசையை கேட்பது. இசையை கேட்பதில் 2 வகை இருக்கு. ஒன்று தண்டர், இடி மாதிரி முழங்குற இசை. இன்னொன்று மெலோடியஸ் கானம், அதுபடியே இனிய கானம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த தண்டர் இசை மறுபடியும் மனச்சுமை அதிகரிக்கும், அதனால அதை ஒதுக்கிடுங்க. மெல்லிய இசை, காதுக்கு வர மெல்லிய இசை, அதில் ஏற்கனவே நீங்கள் கேட்ட பாடலாக இருக்கணும். அது ஒரு புதிய பாடலாக இருந்தால் மனசுக்கு அது ஒட்டாது. உதாரணமாக இப்போ பாசமலர் படத்தில் அடிக்கடி கேட்ட பாட்டு ஒன்று வந்துட்டுருக்கும். அந்த பாட்டை மாதிரி நீங்கள் வந்துச்சுன்னு சொன்னால் அந்த பாட்டை மெதுவாக கேட்டபடியே கண்ணை மூடினீங்கன்னா தானே தூங்கிடுவீங்க.
இது 2வது. 3வது வயிறு. வயிறு சம்மந்தப்பட்டது. நீங்கள் ஃபுல்லாக சாப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அந்த டைஜஸ்டிவ் சிஸ்டம் அதை டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு சிரமப்படும் போது தூக்கமும் வர்றதுக்கு சிரமமாக இருக்கும். அதனால் உணவின் பழக்கம் ஒரு 7 மணி 8 மணிக்குள்ளே உணவை சாப்பிட்ருங்க. அந்த உணவை எப்படி சாப்பிடணும்னா பாதியை குறைச்சிருங்க. 50% குறைச்சி 50% லிக்விட் தண்ணியை சாப்பிட்டுங்க. அப்போ உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் டைஜஷன் சிஸ்டம் வந்து அது ஜீரண உறுப்புகள் வந்து இயங்குவது சுலபமாக இயங்குது. அப்போ உங்களுக்கு அந்த தூக்கம்ங்கிறது தானாக வந்துடுது. இது எல்லாத்துக்கும் போக மனம் விட்டு சிரிக்கக்கூடிய பகுதிகள் சிலது இருந்துன்னா பாருங்கள். இன்னைக்கு என்னுடைய மாணவர் ஒருத்தர் நாகராஜன் ஒருத்தர் எனக்கு ஒரு இது அனுப்பிச்சிருந்தாரு. உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன் கோல்டன் வாய்ஸில். சார் இந்த மாதிரி பாட்டெல்லாம் அனுப்புகிறீங்க, ரொம்ப அருமையாக இருக்குது. அதே மாதிரி ஒரு நகைச்சுவை கிளிப்பிங்ஸ் ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் வர மாதிரி கிளிப்பிங்ஸ் போடுங்க அப்படின்னு சொன்னால் அப்படி நல்லா போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வடிவேலையா ஜோக்ஸ் வாழ்நாள் பூரா இருக்குது. அவரு போடலாம், சந்திரபாபு ஜோக்ஸ் போடலாம், எம்ஆர் ராதா ஜோக்ஸ் போடலாம், கேஏ தங்கவேலு ஜோக்ஸ் போடலாம். அந்த மாதிரி நிறைய இருக்குது. அதை வந்து நான் இப்போ அவருக்கு நான் பதில் கொடுத்துருக்கேன். நீங்கள் சொன்னதை நான் பார்க்குறேன். இதை வந்து நான் பரிசீலித்து உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு ஒரு பதில் கொடுத்துருக்கேன். அந்த பதிலும் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். எனக்கோ உங்களுக்கு அந்த நகைச்சுவை பகுதி வாரத்தில் ஒரு நாள் நல்லா செலக்ட் பண்ணி எய்தர் சண்டே இல்லைன்னா சாட்டர்டே 2 நாளில் கொடுக்கலான்ற ஐடியாவில் இருக்குது. அது அன்னைக்கு ஃப்ரைடே. அதனால் நாளைக்கு உங்களுக்கு கொடுக்குறது வந்து ஒரு நகைச்சுவை பகுதி. என்ன நகைச்சுவை, நிறைய நகைச்சுவை இருக்குது. அதில் வந்து உடனடியாக நீங்கள் பார்த்து ரசித்த நகைச்சுவை ஒன்று நான் கொடுக்குறேன் பாருங்கள். பொதுவாக இந்த மாதிரி நீங்கள் உங்களோட விருப்பத்தை சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நிறைவேற்றுவதற்கு நான் தயாராக இருக்கிறேன். அன்புடன் வாழ்த்துக்கள். நன்றி. இன்ட்ரோ மியூசிக்கை கண்டிப்பாக கேளுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.